நம்ம நிலா மேல ரொம்ப பாசம் காட்டுறதையே இவங்க தொந்தரவா நினைச்சிட்டாங்கன்னா, அதனால அப்படி ஒரு எண்ணம் மட்டும் அவங்க மனசுல ஒருபோதும் வந்துடக்கூடாது. எந்த வகையிலயும் நம்ம அவங்களுக்கு தொந்தரவா இருந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். சரிதாம்மா. நாலு பிறகு இவங்க என்ன நம்ம வீட்டு பிள்ளை மேல இவ்ளோ உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் நீ சொன்ன மாதிரி நிலாவை நம்ம சும்மா கூட பார்க்க முடியாம போயிடும் இல்லமா. அதனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஆமா தனா வந்துட்டியா? என்னடா கல்யாண வேலையே எக்கச்சக்கமா இருக்கே, இன்னும் வராம இருக்கே நினைச்சேன். முதல்ல வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சு சுத்தம் பண்ணிடுறேன். சரிங்க நான் இது வரேன். தயவு செஞ்சு கைரேக பாருங்க. எனக்கு ஒண்ணும் வேணாங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமான்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்னு. டேய் ஏ மாப்ள பாட்டி ஆனுடா. ஏய் வாசல் இங்க தான் இருக்கு, இந்த பக்கம் தான் போய் இந்த பக்கம் போ. நம்பிக்கை இருந்தா மேற்கொண்டு பாருங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்க பாப்போம் பாரு. பேச்சியம்மா எனக்குள்ள வந்து என் வாக்குல உண்மையா இருந்து குறி சொல்லணும். அத்தா பேச்சியம்மா, தம்பி உன் கைய நீட்டுப்பா. மாப்பிள்ள கை நீட்டு. தம்பி உன் பேரு அந்த ஆறுபட முருகன் பேர்ல ஏதோ ஒரு பேரா இருக்கணும். டேய் விஷயம் உள்ள ஆளுதான். ஆமாமா. மாட்டு வண்டிக்கு அச்சாணி எப்படியோ அப்பருக்கு நங்கூர எப்படியோ அந்த மாதிரி தம்பிதான் வீட்டை தாங்குற அஸ்திவாரம்னு சொல்லணும். தம்பியோட தகப்படாரு இப்ப உசுரோட இருக்க வாய்ப்பே இல்ல. தம்பியோட உடன் பிறந்தது 2 மகராசிங்க. ஒரு மகராசி இப்ப இல்ல. இப்ப கூட இருக்கிறது இளைய மகராசி மட்டும்தான். என்னப்பா நான் சொல்றது சரிதானே? சரிதாம்மா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ எல்லாமே கண்ணு முன்னாடி நின்னு பார்த்த மாதிரி எல்லாம் சொல்ற. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பொண்ணால மாப்பிள்ள குழப்பமா இருக்கான்னு சொன்ன இல்ல. ஆமா. அத பத்தி என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. நல்ல கையை பார்த்து சொல்லு. கலங்க வேண்டாம் தம்பி. உங்க மனசுக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க விரும்பினபடியே உங்க வாழ்க்கை